வணக்கம். சில பேருக்கு தூக்கம் வராம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால சரியா தூங்க முடியாது. அவங்க தூங்குனாங்கன்னா அடிக்கடி பெட்லேருந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அடிக்கடி யூரினேஷன் வர மாதிரி இருக்கும். அவங்களால நிம்மதியா தூங்க முடியாது. அந்த தூக்கத்துல அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அதனால அவங்க ஒரு 1, 2 ஹவர்ஸ் தூங்குனாங்கன்னா திருப்பியும் ஒரு 2, 3 ஹவர்ஸ் அவங்களுக்கு தூக்கம் வராது. இதுக்கு என்ன பண்றது? இதுக்கு அஸ்ட்ராலாஜிக்கலா என்ன தீர்வு பண்றது? அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ பதிவுல பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யாராருக்கெல்லாம் தூக்கம் வராது அப்படின்னீங்கன்னா, மேலஃபிக் 12th லார்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் யூஸ்வலா தூக்கம் வராது. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு சரியா தூக்கம் வராது. ஏன்னா 12ஆம் அதிபதி செவ்வாய். மிதுன லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் ஓரளவு தூக்கம் வரும். கடக லக்னத்துக்கு தூக்கம் விட்டு விட்டு தான் வரும், ஒரு இன்பிட்வீனா வரும். சிம்ம லக்னத்துக்கு தூக்கம் நல்லாக வரும். கன்னியா லக்னத்துக்கும் தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் வரும். ஏன்னா சூரியன் 12ஆம் வீடா இருக்கிறதுனால. அடுத்தது துலா லக்னத்துக்கும் ஓரளவு தூக்கம் வரும். விருச்சிக லக்னத்துக்கும் அவங்க ஓரளவு அவங்களால சயனிச்சு தூங்க முடியும். அதே மாதிரி தனுர் லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால சரியா தூக்கம் வராது. அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி சனியா இருக்கிறதுனால தூக்கம் வராது. ஸோ இதுதான் பொதுவான ஒரு விதி. இந்த விதிக்கு 6, 8, 12 கிரகங்கள் 12ஆம் வீட்டில் இருந்தது, இல்லை 6, 8, 12 கிரகங்களோட ராகு கேது சேர்ந்து 12ஆம் வீட்டில் இருந்தது, இல்லை 12ஆம் அதிபதியோட ராகு கேது இருந்ததுனாலும் தூக்கம் உங்களுக்கு தொடர்ந்து வராது. அந்த தூக்கத்தில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ சில பேர்லாம் படுத்த உடனே மறுநாள் எந்திரிப்பாங்க. சில பேர் படுத்த உடனே இம்மீடியட்டா தூங்க போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 12ஆம் அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், பெனிஃபிக்காகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றது அப்படின்னீங்கன்னா, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிச்சுக்கணும். உங்களுக்கு காத்தால தூக்கம் வருதா, சாயங்காலம் தூக்கம் வருதா அப்படின்றத பார்த்துக்கணும். சில பேருக்கு ஏர்லி மார்னிங் நல்லா தூக்கம் வரும். அதாவது ஒரு 3 மணிலேருந்து ஒரு 7, 8 மணி மட்டும் தூங்குவாங்க. சில பேருக்கு அவங்க தூங்குறது 6 மணிலேருந்து 9 மணி மட்டும் தூங்கிட்டு அப்புறம் 9 மணிலேருந்து ரொம்ப ஈவினிங் ரொம்ப கொட்ட முழிச்சிருப்பாங்க. சில பேருக்கு தூக்கம் 12, 1 மணி 2 மணி மட்டும் வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஃபர்ஸ்ட் உங்க ரிதம் டெம்போவை கண்டுபிடிச்சுக்கோங்க. 2வது, வேதத்துல சுத்தம் இருக்கு, ராத்திரி சுத்தம் அப்படின்னு இருக்கு. அந்த ராத்திரி சுத்தத்தை நீங்க பாராயணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக கொஞ்சம் தூக்கம் வரும். அதே மாதிரி நீங்க மெலட்டின் அப்படின்ற ட்ரக் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது டாக்டரை கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. 3வது விஷயம் உங்க 12ஆம் அதிபதிக்கு நீங்க விளக்கு ஏற்றுவது. இப்போ உதாரணத்துக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கு, இப்போ 12ஆம் வீட்டில் மேலஃபிக்கா சூரியன் இருக்குன்னா அந்த 12ஆம் அதிபதிக்கு விளக்கு ஏற்றுறது, அந்த 12ஆம் அதிபதிக்கு ஜபம் பண்றது, ஹோமம் பண்றது, உபாசனை பண்றது, அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய தூக்கம் சூப்பராகவே இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க தூக்கம் கெட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு அஸ்ட்ராலாஜிக்கலா எந்த சொல்யூஷனுமே கிடையாது, அஸ்ட்ராலாஜிக்கலா எந்த விஷயமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த அதிபதி கெட்டு போயிருக்கோ 12ஆம் வீட்டில், அந்த அதிபதிக்கு விளக்கு ஏற்றுறது. இப்போ நிறைய பேர் கிளஸ்டரா பிளானட் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஷட்பலத்துல எந்த பிளானட் இருக்குன்னு பாருங்க. தூக்கத்துக்கு காரகம் சந்திரன். ஸோ சந்திரன் நீச்சமாகவோ சந்தியோடையோ ராகு கேதுவோட இருந்தா நிறைய பேருக்கு தூக்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈஸியா இருக்காது. அதனாலதான் அந்த காலத்துல ராத்திரி சுத்தம், நித்ரா சுத்தம்னு வச்சிருக்காங்க. ஸோ அதை பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு மேசிவா பாசிட்டிவா ஒரு இம்பாக்ட் வர ஆரம்பிக்கும்.
ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு வந்து தெரியாது. அண்டு அது தூக்கத்துக்கான எந்த கோவிலும் இல்லை அப்படின்றத வந்து நினச்சிருக்காங்க. அது வந்து ஸ்ரீரங்கத்துக்குள்ள இருக்கிற பத்மநாப சுவாமி கோவிலும் ஸ்ரீரங்க அனந்தசைனம், அதாவது பெருமாள் படுத்த கோலத்தில் இருப்பார். ஸோ அந்த மாதிரி கோவிலுக்கு போனீங்கனாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் தூக்கத்துக்கு வந்து இன்னும் வரல அப்படின்னா எங்களை கூப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பூஜை ஹோமம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்து உங்கள் தூக்கத்தை வந்து எங்களால் இம்ப்ரூவ் வந்து பண்ண முடியும் பரிகாரத்தினால. தேங்க்யூ.